ஸ்டார்டட் வித் கொல்கட்டா அந்த சேஸ் தான். ஹை ஸ்பீட்ஸில் வந்து லைட்டிங் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் நிறைய இருந்தால் நிறைய இஷ்யூஸ் வரும். பட் அதையும் பேலன்ஸ் பண்ணி தலைகீழ இருந்து பார்க்குறாங்க. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இது திரும்பும் போது நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்டுக்கு ட்ராக்கை போட்டு க்ளோஸாக இருந்ததை ஓப்பன் பண்ணி அப்போ வந்து கிம்பல் அதெல்லாம் இல்லை, ஜிம்மியை உள்ள பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே தள்ளிட்டு போனது தான் அது. நம்ம பாடி டூப் அப்போ கத்தி டைம்லேயே பாடி டூப் ஆகிற மாதிரியே பிடிச்சி தென் வாட் ஹேப்பன், நம்ம இந்த லைட்டிங் மேட்ச் பண்ணி நான் ஸ்டுடியோவில் தனியாக ஒரு ப்ளூ மேட்டில் we didn't use any motion control or anything. We used only steadicam. என்ன பண்ணுவோம்னா எல்லாம் ரெடியாக இருப்போம். விஜய் சார்லாம் ஸ்டெப் பார்த்துட்டு ரெடியாக இருப்பார். போகும்ல அந்த டைமிங் நோட் பண்ணிட்டு Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Super Sunday vandachi. Super Sunday Giriyasin Super Sunday sale. Aji masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். How did Kathi turned up? கத்தி வந்து நான் ராஜாராணி முடிய போது முருகதாஸ் சார் வந்து விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குன்னாங்க. சடன்லி கெட்டிங் அ கால், கத்தின்ற ஒரு படம் இருக்குது, முருகதாஸ் சார் உங்களை மீட் பண்ணுன்றாரு போங்க அப்படின்னாரு. ஹீரோலாம் யாரெல்லாம் சொல்ல, எனக்கு கத்தின்ற டைட்டில் கூட தெரியாது. முருகதாஸ் சார் கூப்பிட்றாரு, சரி போய் பார்ப்போம், ப்ரொடியூசர் பெரிய டைரக்டரா, ஸோ போய் கூப்பிட்றாங்க, போய் மீட் பண்ணுவோன்னு. ஆக்சுவலாக இன்னும் 10 days ஷூட் இருந்தது. ராஜாராணி முடியல. ராஜாராணி எனக்கா இது யார்கிட்டையும் இது பண்ண வேணான்ட்டு நான் போய் மீட் பண்ணிட்டேன். மீட் பண்ணால் இல்லை நம்ம பண்ணலாம் சார், எதுவுமே கேட்கல. ராஜாராணி பார்த்தாரு, பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு லைன் இருக்குது, லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நாம் பண்ணலாம், நீங்கள் எப்போ முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் வந்து நரேட் பண்ணுறேன். இவ்வளோதான் போச்சு. அப்புறம் ஓகே சார். படம் 10 days ஷூட் இருக்கு 10 to 15 days இருந்தது. மாண்டேஜஸ் மட்டும் அந்த படத்தை கொஞ்சம் பார்த்துருக்காரு, சீன்ஸ், அப்புறம் சாங்ஸ்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு வெரி நைஸ் அப்படின்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது அது விஜய் சார் பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய இது லார்ஜர் ப்ராஜெக்ட். அப்புறம் தெரிய வந்தது. அதுக்கு ஆக்சுவலாக முன்னாடியே சைன், படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே சைன் பண்ணிட்டேன். ஸோ ஸோ அது பிகர் ப்ராஜெக்ட் அது. ஸோ அந்த ஒரு இது இருந்தது, அந்த ஒரு ஃபியர் இருந்தது. ஏன்னா ராஜாராணி ஒரு பக்கம் ஃப்ரெண்ட் கேங், கொஞ்சம் ஆமா இருந்தது, இருக்கும் இருக்கும் இது இருந்தது. ஃபியர் இன் த சென்ஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட். நம்ம வந்து இது வந்து ட்ராவல், ராஜாராணிலாம் ஃப்ரெண்ட்ஸு டீம் எல்லாருமே டீம் இல்லை தெரியும். ஸோ அதனால் டெய்லி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அதனால் நம்ம தெரிஞ்சிச்சு இது அடுத்தது என்ன பண்ணுறது, இப்போ பெரிய இதுவாக ஆயிடுச்சு இல்லை. ஸோ ஒரு பயம் இருந்தது. பட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒன்றா போய் வி ஸ்டார்டட் வித் கொல்கட்டா அந்த சேஸ் தான். அந்த கொல்கட்டா ஃபஸ்ட்டு இதுவே அந்த கொல்கட்டா சேஸில் தான் ஆரம்பித்தோம். அப்படி போச்சு. ஒரு 10 daysக்கு அப்புறம் ஐ காட் ஆக்ஷன்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு படம். பெரிய ஆக்ஷன், நிறைய எக்ஸ்பெரிமெண்டல். அதில் எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு? எந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? கத்திலையா? கத்தியில் வந்து அந்த காயின் ஃபைட், அதுதான், அது எக்ஸிக்யூஷன் தான். சரி, ஐ ஹவ் டன் ஒன்லி ஒன் ஃபிலிம், இட்ஸ் அ பிக் ஆக்ஷன் இது இல்லை. ஸோ அதில் முருகதாஸ் சார் வந்து சொல்லிட்டாரு, அது வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடணும், காயின் போடும்போது ஆன் பண்ணுவாங்க, அந்த டைமில் தான் தெரியணும், ஸோ விஷுவல் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டாரு. ஸோ இதுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைட் வந்து பயங்கர பிளானிங் தி சென்ஸ் எக்ஸிக்யூஷன் தான் அது மெயின். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் சிங்க்கு ப்ளஸ் ஹை ஸ்பீட் ஷாட்ஸு. ஹை ஸ்பீட்ஸில் வந்து லைட்டிங் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் நிறைய இருந்தால் நிறைய இஷ்யூஸ் வரும். பட் அதையும் பேலன்ஸ் பண்ணி, ஸோ டைமிங் பண்ணி, இப்போது இங்கேருந்து ஒரு வாக்கியில் அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார், அவர்கிட்ட நம்ம சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணணும், ஆன் ஆஃப் கரெக்டாக அந்த இது காயின் போகும்போது. ஸோ அந்த ஃபைட் வந்து இட் வாஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல். டஃப்னு சொல்லமா, டஃப் தான். பட்
இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு ப்ரெப் இருக்குல்ல, அதுல தான் அதோட magic. மேஜிக் இருந்தது. அது முடிச்சுட்டு அந்த டனல் ஷாட், அப்படியே அதுவும் முருகன் சார் ஐடியா தான். அவர் என்னன்னா, எனக்கு இப்படி வேணும், தலைகீழ இருந்து பாக்குறாங்க, அங்க இருந்து டிராவல் பண்ணி இது திரும்பும் போது நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ அந்த எக்ஸிக்யூஷனும் டைம் கொடுத்தாரு. நீ ஒரு நாள் ரிஹர்ஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்னு பெரிய செட்டு. நான் அப்புறம் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட சேர்ந்து, ஏன்னா அப்போ வந்து கிம்பல் அதெல்லாம் இல்லை, ஸோ ஜிம்மி தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்டுக்கு ட்ராக்கை போட்டு மேலே வந்து ஓப்பனாக இருந்தது, நம்ம க்ளோஸாக இருந்ததை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ மேலே அந்த டனல் வந்து இருக்காது. ஸோ ஜிம்மியை உள்ள பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே தள்ளிட்டு போனது தான் அது. ஓகே. ஸோ அந்த சைட் கிம்பல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ளஸ் தலைகீழ ஃபர்ஸ்ட் போகணும், அங்கே போயிட்டு திரும்பணும். ஸோ அதுவும் நம்ம ஆக்சுவலி ஒரே டைம்ல சிங்க் பண்ணணும். ஐ திங்க் ஒரே டேக்கோ 2 டேக்கோ ட்ரை பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் டேக் ஓகே, அந்த ஷாட் வந்து அந்த ஒரே டேக் தான், அதோட ஓகே. போஸ்ட்ல வந்து விஎஃப்எக்ஸ் ஹெல்ப் பண்ணி நான் அதுக்கும் பிளேட் எடுத்து கொடுத்துட்டேன். அந்த அதே இதை வச்சு பிளேட் எடுத்து கொடுத்துட்டோம். தட்ஸ் ஹவ் வி எக்ஸிக்யூட்டட் தட். ஸோ அந்த ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு இதுதான். மோஸ்ட்லி அங்கே அந்த டைம்ல வந்து எல்லாமே வந்து நீங்க கொல்கட்டால அந்த ட்ராம் வச்சு எடுக்கணும். உங்களுக்கு ட்ராம் வந்து 11 o'clock மேலதான் பெர்மிஷனே அந்த ரோடு. இப்போ லைட் பண்ணணும், 4 o'clock முடிக்கணும். இப்போ 11 to 4. ஸோ இந்த ட்ராம் அந்த ஃபர்ஸ்ட் சேஸ் இருக்குல்ல, அதுவுமே இட் வாஸ் ஆல் பயங்கர ஹெக்டிக்கா போனது. இது அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேலயே இது எல்லாமே ஷிஃப்டிங், 3 நாள் ஷிஃப்டிங். இட்ஸ் அப்படியே கடவுள் வந்து அந்த ஏர்போர்ட் போர்ஷன்ல சார், அதுமே இட் வாஸ் லைக் இந்த ஏர்போர்ட் அந்த சாங் ஏர்போர்ட் என்ன இதுன்னா வி ஹேட் ரெஸ்ட்ரிக்ஷன். பட் அது வந்து ஒரு ஃபன்னா சாங் இல்ல. ஸோ என்ன ரெஸ்ட்ரிக்ஷனா, எக்யூப்மெண்ட் பெருசா எடுத்துட்டு போக முடியாது, லைட்ஸ்லாம் எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா ரன்வேனால. ஸோ வி ஹேட் ஒன்லி ஸ்டெடி கேம், அப்புறம் அந்த ஸ்மால் தெர்மோகோல்ஸ் தான் இருக்கும். பட் அது பேக்ரவுண்டு அது நிறைய பேர் சிஜின்னு கேட்டாங்க. கஷ்டப்பட்டு அங்கே போய் உட்காந்து ஒரு வாட்டி ஃப்ளைட் ஏறும்போதெல்லாம் இது பண்ணி எடுத்திருந்தோம். நிறைய பேர் விஎஃப்எக்ஸ் அப்படின்னாங்க. எதுவுமே விஎஃப்எக்ஸ், அந்த ஃப்ளைட்டு இங்கே பார்க்குறது எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லாம் ரெடியாக இருப்போம். விஜய் சார்லாம் ஸ்டெப்பு பார்த்துட்டு ரெடியாக இருப்பார். அந்த ஃப்ளைட் போகும்ல, அந்த டைமிங் நோட் பண்ணிவிட்டு வில் ரோல் த கேமரா. அதுவும் சவுண்ட் கூட கேட்காது, அது இல்லாமல் டான்ஸ் பண்ணி சிங்க் பண்ணணும். ஸோ இது மாதிரி நல்ல அதுக்குள்ளே வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட எல்லா சைடுமே போயிட்டோம். உள்ளே வந்தோம், அப்புறம் ரன்வேல எடுத்தோம், அப்புறம் அந்த இதுக்குள்ளே எடுத்தோம். ஃப்ளைட்டு தவிர அது உள்ள எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இட் வாஸ் வெரி நைஸ். அது எல்லாம் பெரிய செட்டப். மை செகண்ட் ஃபிலிம் ஆல்சோ இல்லை, பட் இது அப்பப்போ பார்க்கும்போது நான் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்னும் இருக்கு. இப்ப கூட இருக்கும், பார்த்தேன்னா நான் கலரிஸ்ட சொல்லிட்டு இருப்பேன், அதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கலர் பண்ணிருக்கலாமோ, அது இருக்கும். அது அந்த ஒரு ஜோன்ல இருக்கும். பட் அதுவும் பிகர் ஸ்கேல். ஸோ அதுவும் இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம், பட் ஸ்டோரி வந்து இன்டு கோர் இல்லை. ஸோ அது ரொம்பவும் நம்ம கலர் ஆல்சோ வி கான்ட் ஆட். அந்த ஒரு எர்த்தி கலர்ஸ் இருக்கும். அது காஸ்டியூம்ல இருந்து எல்லாத்துலயுமே அப்படிதான் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ அதனால சட்டில்டா இருக்கும் அது கலரே. அது ரொம்ப கலர்ஃபுல்லா காட்டினாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் விஜய் சார் என்ன சொன்னார் படம் பார்த்துட்டு? விஜய் சார் பார்த்துட்டு சூப்பரா நல்லா பண்ணிருக்க, வெரி குட் அப்படின்னாரு. அவர் சார் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், பட் ஆனால் ட்ரூவாக சொல்லிடுவார். என்னென்ன எப்படி இருக்குது எதுவுமே மறைச்சிக்க மாட்டார். சைலண்ட்டாக தான் இருப்பார் செட்டில் கூட. அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அப்படி இருப்பார். அப்படி சைலண்ட்டாக இருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த சீனுக்குள்ளே வந்தோடனே அப்படியே மாறிடுவார். ஸோ அப்போது வந்து அவருக்கு அந்த காயின் ஃபைட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபைட்டு சூப்பராக செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த சாங்ஸ் பண்ணும்போது எல்லாம் க்ரீன் மேட்டில் தான் பண்ணோம். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணலாம்,
இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி பண்ணோம். பார்த்துட்டு லைக் இட் வெரி மச். அப்புறமா தான் ஹேப்பன். ஆஃப்டர் ஒன் ஃபிலிம் ஓகேடா உங்கள் டீமே அப்படி வந்துடும், ஜார்ஜ் தானே, இல்லை அது ஆயிடுச்சு, சூப்பர் பண்ணிடலாம் அப்படின்னா ஹேப்பன். லைட் பட் சார் வாஸ் சைலண்ட். பட் எதா இருந்தாலும் சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவார். அங்க எப்படி செட்ல நீங்க உங்களுடைய அந்த ஒரு பாண்ட், ஏன்னா நீங்க சினிமாட்டோகிராஃபரா இருக்கிறப்போ யூ ஹாவ் டு மேக் ஹிம் பியூட்டிஃபுல். ஸோ அதுக்கு பர்டிகுலர் லென்சஸ் போகணும், யூ ஹாவ் டு அந்த ஒரு அப்பீலிங் ஒன்று கொடுக்கணும்ல. அண்ட் ஜீவானந்தம்க்கும் ஆமா ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கும், இருக்கணும் கொடுக்கணும். அது இருந்துச்சு. இப்போ அவர் சார் வந்து அது நம்ம சொல்ல வேண்டாம், ஹி நோஸ் எவ்ரி திங். ஸோ அந்த கேரக்டருக்கு எப்படி லுக்கு எல்லாமே அவர் எடுத்துகிட்டு வந்தார். நம்ம கேப்சர் பண்ணால் போதும், வேற ஒன்றுமே பெருசாக பண்ண வேணாம். ஸோ ஹீ நோ லுக்ஸ் எப்படி இருக்கலாம், இந்த கேரக்டருக்கு நான் கொஞ்சம் ஸ்டபிள்ஸ் இருக்கிறேன், அதெல்லாம் ஹி டிசைடட். வி டிசைடட் ஆன் காஸ்டியூம்ஸ், கலர் ரொம்ப கலராக போனால் இவருக்கு வந்து அந்த லினன் காட்டன் பேண்ட்டு, நார்மல் ஸ்லிப்பர் இருக்கும், காட்டன் ஷர்ட், காட்டன் இப்படி தான் இருக்கும், சட்டில்டாக ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்ற. இந்த கேரக்டர் வரும்போது இது ஒரு ஆக்டிவான கேரக்டர், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்ல இருந்து லுக்ல இருந்து எல்லாமே மாற்றி கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் மாற்றும். இந்த ரெண்டு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் பண்ணும். லென்சிங் வைஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ டென்ட் டூ எனி திங் லைக் மாற்றி பண்ணணும்னு இல்லை, நான் கேப்சர் பண்ணது இது. பட் அதில் என்ன மெயின் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா டபுள் ஆக்ஷன். we didn't use any அப்போ மொக்கோ போட்ஸ் இந்த மாதிரி கம்ஃபர்டெல்லாம் இல்லை அப்போ வந்து. அண்ட் ப்ளஸ் நாங்கள் ஷூட் பண்ணுற இடத்துல மோஷன் கண்ட்ரோல்லாம் வைக்கவே முடியாது. ஸோ வி எக்ஸ்பெரிமெண்டட் தட். அது ரொம்ப விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசரோடு சேர்ந்து நம்ம பாடி டூப் அப்போது கத்தி டைம்லேயே பாடி டூப் அவரை மாதிரியே பிடிச்சி ஷார்ட்ஸ் எடுத்து ஒரு லொக்கேஷனில் எடுத்துருவோம் அவரை வச்சுட்டு. தென் வாட் ஹேப்பன், நம்ம இந்த லைட்டிங் மேட்ச் பண்ணி நான் ஸ்டுடியோவில் தனியாக ஒரு ப்ளூ மேட்டில் அதே மாதிரி வாக்கிங்லாம். வி டிடன்ட் யூஸ் எனி மோஷன் கண்ட்ரோல் ஆர் எனி திங், வி யூஸ்ட் ஒன்லி ஸ்டெடி கேம். ஸ்டெடி கேமில் ஐ மேட்ச் தி சேம் ஷார்ட்ஸ். அண்ட் நான் சிஜிக்கு திருப்பி பிளேட்ஸ் எடுக்கும்போதும் அந்த லைட்டிங்கே பண்ணி எடுத்து அது அப்புறம் அவங்க பிளேஸ் பண்ணாங்க. திஸ் ஹேப்பன் 2014 ஐ கெஸ். அந்த டைமில் 2013 வி டிட் தட். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக இது ஒன்று பண்ணல. நிறைய ஆல்மோஸ்ட் 90% வி காட் இட். டபுள் ஆக்ஷன் நம்ம எதுவுமே பண்ணல. ஈவன் பிளாக்காகவே இருக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஆக்ஷன் எல்லாமே ஏதாவது மூமெண்ட்ஸ்லேயே தான் இருக்கும். தட் ஹெல்ப் மீ இன் சர்தார் 2. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதில் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். கமலக்கண்ணன் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், அவரு பண்ணலாம் சார் நீங்கள் பண்ணுங்க நம்ம பண்ணுவோம்னு சொல்லி. தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் மீ இன் சர்தார் 2. சர்தார் 2லையும் நிறைய டபுள் ஆக்ஷன் வித் கான்வர்சேஷனோடய இருக்கும். ஆமாம். ஸோ அது அவங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் அது கம்மி, இந்த பாட்டில் அது ஜாஸ்தி. இதுலேயும் வந்து நாங்கள் போன லொக்கேஷன்லாம் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக மோஷன் கண்ட்ரோல் வச்சுலாம் ஷூட் பண்ண முடியல. வி ஹாவ் டு ஷூட், ஏன்னா அந்த இடத்துக்கு அன்றைக்கி பர்மிஷன் இருக்கும். கார்த்தி சார் வந்து ஃபஸ்ட்டு விஜி கேரக்டர் பண்ணிடுவார், 1 ஹவருக்கு மேலே ஆகும் அந்த மேக்கப் போடுறதுக்கு. அதை மாற்றிட்டு வந்துட்டு he has to act as Sardar. But I have to match the shots again. Second time யாருமே இல்லாமல் அவரை எடுத்து கொடுக்கணும். ஸோ அந்த கத்தியில் கற்றுக்கிட்டது சர்தாரில் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. படம் பார்த்துட்டு கத்தி பார்த்துட்டு நீரவ் ஷா சார் யாராவது பேசினாங்களா, இல்லை சம்மன் who is very you cherish விஷ் பண்ண மெமரிஸ்? I think that happened in ராஜாராணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நாங்கள் ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம் டு பி பிரிண்டட் இன் ஃபிலிம். ஒரு 30 காப்பீஸ் ஏதோ இருந்தது. அதை வந்து ஃபைனலாக அதுதான் பிரிண்ட் பண்ணாங்க பிரசாத் ஸ்டுடியோஸில். நான் வந்து அங்கே போயிட்டு எனக்கு இந்த பிரிண்டில் போடுங்க, எனக்கு இந்த இதில் வேணும் அப்படின்னா இப்படி பார்த்தாரு என்ன. அங்கே ஒரு கலர் இதில் இருப்பார். அவர் பார்த்துட்டு எப்படிலாம் ஒன்று தெரியணுன்னா நான் சொன்னேன், இந்த படம்லாம் ஸ்டென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது ஃபிலிமில் தான் பிரிண்டிங்லாம் போச்சு, பில்லாவில் பிரிண்டிங்கில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி ஓகே நம்ம பக்காவாக பண்ணுவோன்ட்டு நல்ல ஃப்ரெஷ் ஸ்டாக்கில் பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. அண்ட் போச்சு. ஐ திங்க் பிரார்த்தனாவில் அங்கே ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன் தான் அப்போ இருந்தது. அப்போ வந்து பிசி சார்
அதை பார்த்துட்டு எனக்கு கால் அடிச்சு சூப்பரா பண்ணியிருக்க, அது ஃபிலிமில் ஷூட் பண்ண மாதிரியே இருக்கு, அலெக்ஸால தானே வேரியில தானே ஷூட் பண்ண, டிஜிட்டலில் தானே ஷூட் பண்ண, பட் த லுக் அண்ட் ஃபீல் பிரிண்டோட பார்க்கும்போது இட் லுக் லைக் யூ ஷார்ட் அண்ட் ஃபிலிம்னா அது வந்து ஐ வாஸ் ரொம்ப நேரம் ஷாக்லயே இருந்தேன். ஏன்னா அவங்க படம் பார்த்தா நம்ம ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு இது வந்தது பயங்கரம். அதெல்லாம் இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Super Sunday vandachi. Super Sunday கிரியாஸின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.